அம்மா இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு மக்களே. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு இந்த கலர் ரொம்ப செட் ஆகுது. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த கலர் தானா? ஆமாம் அம்மா, எல்லாருக்குமே இந்த கலர் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் பிளாக் கலர் எடுத்தோம். அதுக்கப்புறமா யாரும் சொன்னாங்க பிளாக் கலர் எல்லாருக்குமே செட் ஆகாது, அதனால வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த கலர் எடுத்தோம். மக்களே, நியூ இயர்னால இன்னைக்கு நான் நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்து எடுத்து சாப்பிட என்ன? அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. எல்லாரையுமே நான் கூப்பிட்டேன் அம்மா. சரி மக்களே, அப்போ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்த பிறகு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் தரேன் என்ன? அம்மா அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க பட்டாசு எல்லாம் கொண்டு வாங்க என்ன. எல்லாருமே அவரவர் வீட்டில் உள்ள பட்டாசு எல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா எல்லா பட்டாசையுமே நம்ம வீட்டில இருந்தே விடலாம்மா. சரி சரி மக்களே, நல்லா கவனமாக விடணும் என்ன. நீங்கள் பட்டாசு விடும்போது என்னையும் கூப்பிடுங்க. மோஸ்ட்டாக நல்லா பயங்கரமான பட்டாசு எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கி தெரியல. எல்லாரும் வந்த பிறகு தான் தெரியும் என்னென்ன கொண்டு வராங்கன்னு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு எல்லாரும் காலமா சர்ச்சுக்கு போனீங்களா? ஆமா நெட்டவள்ளி, நேற்று நைட்டு சர்ச்சுக்கு போனேன். நான் வந்து தூங்கிட்டேன் சர்ச்சில் இருந்து. நான் சர்ச்சுக்கு போகவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு நல்ல காசெல்லாம் இருந்தது, அதனால எங்கள் அம்மா போகல, அதனால நானும் சர்ச்சுக்கு போகல. நான் சர்ச்சுக்கு போனேன். நான் நேற்று சர்ச்சில் ஒரு டான்ஸுக்கு உண்டா, அதனால நான் சர்ச்சுக்கு போனேன். எங்கள் சர்ச்சில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல ஜாலியாக இருந்து. சரி, எல்லாரும் பட்டாசு கொண்டு வந்தீங்களா? ஆமா நெட்டவள்ளி, நாங்கள் எல்லாருமே பட்டாசு கொண்டு வந்திருக்கோம். இப்போ யார் யார் என்னென்ன பட்டாசு எல்லாம் கொண்டு வந்திருக்கோம்னு பார்ப்போமா? அதுக்கப்புறமா வெளியில் போய் பட்டாசு விடலாம் என்ன? சரி சரி பூமாரி. நான் ராக்கெட் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கிரீன் கலர் பாம் இருக்கும் இல்லை, அது கொண்டு வந்திருக்கேன். இது நல்லா வெடிக்கும். நம்ம இதை வந்து தீ பற்ற வச்சுட்டு நல்லா தூரமாக போயிடணும். ஏன்னா நம்ம பக்கத்தில் நின்னா நம்ம மேலே கூட வெடிக்க சான்ஸ் இருக்கு. எங்கள் அம்மா நல்லா சொன்னாங்க இதை கொண்டு போகாதேன்னு. ஆனால் நான் தான் சண்டை போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா சங்கு சக்கரம் இருக்கு, இதுவும் அப்படிதான் நல்லா சுற்றி சுற்றி. ஆனால் இது வெடிக்காது, ஆனால் கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மழை பட்டாசு கொண்டு வந்தேன். நான் என்ன பட்டாசு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னா லக்ஷ்மி பட்டாசு கொண்டு வந்திருக்கேன். இந்த லக்ஷ்மி பட்டாசு ரொம்ப ரொம்ப நல்லா வெடிக்கும். பம்பா கிரீன் கலர் பட்டாசு கொண்டு வந்திருக்கா இல்லை, அதை விட இது நல்லா சத்தம் கேட்கும். எங்கள் அம்மாவும் சொன்னாங்க இந்த பட்டாசு கொண்டு போகாதேன்னு. நம்ம இந்த பட்டாசு லாஸ்ட்டாக விடலாம் என்ன, யாருக்காவது ஹெல்ப்போட நம்ம விடலாம். அதுக்கப்புறமா 100 வாட் பட்டாசு கொண்டு வந்திருக்கேன். இதுவும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பட்டாசு, யாருமே பக்கத்தில் நிற்கக்கூடாது. அதுக்கப்புறமா 2 கம்பி மத்தாப்பூ தான் எங்கள் வீட்டில் இருந்து, அதையும் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறமா சங்கு சக்கரம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த மழை பட்டாசும் கொண்டு வந்தேன். இவங்க 2 பேர் கொண்டு வந்திருக்க பட்டாசுலேயே நமக்கு நேரம் போயிடும்னு நினைக்கி. அப்படி டைம் இல்லைன்னா எல்லாரும் கொண்டு வந்திருக்க பட்டாசுல ஒவ்வொரு பட்டாசாவது விடலாம் என்ன? எனக்கு தெரிஞ்ச டைம் நிறைய இருக்கும். ஏன்னா பட்டாசு விடுறதுல டைமே ஆகாது, சீக்கிரமா விடலாம். நான் ராக்கெட் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த வருஷம் பட்டாசே வாங்கல, இது போன வருஷம் உள்ள ராக்கெட், அதை தான் நான் இந்த வருஷமும் கொண்டு வந்திருக்கேன். பூமாரி என்னாச்சு பூமாரி? அல்லது உங்கள் அப்பா உனக்கு நிறைய பட்டாசு எல்லாம் வாங்கி தருவாங்க இல்லை? ஆமாம், எங்கள் அப்பா இப்போ காஷ்மீரில் வேலைக்கு போயிட்டாங்களா, அதனால அங்கே பட்டாசு கிடைக்காதுன்னு நினைக்கி, அதனால அனுப்பியே விடல. முன்னாடி எல்லாம் இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சிவகாசியில். அங்கே நிறைய பட்டாசு கிடைக்கும், அதனால நிறைய பட்டாசு வந்து கொண்டு வருவாங்க. எனக்கு நிறைய பட்டாசு இருக்குது, நிறைய கம்பி மத்தாப்பூ இருக்குது. ஏன்னா எனக்கு கம்பி மத்தாப்பூலாம் விட பயமே இல்லை. மோஸ்ட்டாக எல்லாம் கிறிஸ்மஸ், தீபாவளி, நியூ இயர் எல்லாத்துக்குமே கம்பி மத்தாப்பூ மட்டும்தான் வாங்குவோம். இந்த டைம் நிறைய பட்டாசு வாங்கியிருக்கும். ஆனால் எங்கள் அம்மா வெடிக்கிறது போல எல்லாம் வாங்கியே தரல. கம்பி மத்தாப்பூ வந்து 3 பாக்கெட் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொன்றும் கம்பி மத்தாப்பூ போலே தான் இருக்கும். ஆனால் அது வந்து என்னது நம்ம ரோல் பண்ணலாம், பேப்பர் போலே இருக்கும். அதுவும் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா ராக்கெட் இருக்குது, சங்கு சக்கரம் இருக்குது, ராக்கெட் 2 பாக்கெட் இருக்குது. அதுக்கப்புறமா புஸ்வானம் இருக்குது. ஐ ஜாலி ஜாலி, எல்லாட்டையுமே நிறைய பட்டாசு இருக்கு. வாங்க நம்ம வெளியில் போய் ஃபாஸ்ட்டாக பட்டாசை விட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் காலமாக பட்டாசு விடுறதை விட நைட்டு விட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க. ஆனால் நைட்டு பட்டாசு விட அம்மா அப்பா எல்லாம் நெட்டவெளி வீட்டை விட மாட்டாங்க, அதனால காலமே நம்ம விடலாம் என்ன? பிள்ளைலாம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாரும் சாப்பிடுங்க பிள்ளைலாம். அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் தாங்க அம்மா, நீங்கள் பண்ணிய ஸ்வீட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தாங்க. மக்களே, நெட்டவள்ளி எல்லாருக்கும் தான் நான் ஸ்வீட்ஸ் பண்ணியிருக்கேன் என்ன? ஸ்வீட்ஸ் தேவைப்பட்டா இன்னும் கேளுங்க என்ன, நிறைய பண்ணியிருக்கேன். ஆண்டி, நாங்கள் வரது உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியுமா ஆண்டி? இன்னைக்கு காலமாக தான் நெட்டவள்ளி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு, அதனால நிறைய ஸ்வீட்ஸ் சேர்த்தே பண்ணிட்டேன். அம்மா இன்னும் ஸ்வீட்ஸ் கொண்டு வாங்க அம்மா. மக்களே, நெட்டவள்ளி உன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடு மக்களே. அம்மா இன்னும் எனக்கு ஸ்வீட்ஸ் வேணும் அம்மா. நெட்டவள்ளி இவ்வளவு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு நேரம் ஒரு சென்னி லட்டு எல்லாம் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, நீ பால்கோவா, குலாப் ஜாம், லட்டு எல்லாத்தையும் சேர்த்து நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கு. நெட்டவள்ளி இனி நீ சாப்பிட்டது போதும், உன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடு. அம்மா எனக்கு இன்னும் ஸ்வீட்ஸ் வேணும் அம்மா. மக்களே, நெட்டவள்ளி நீ ஸ்வீட்ஸ் சாப்பிட்றத பார்த்து எனக்கே பயமா இருக்கு.
பிள்ளைலாம் இனி உங்களுக்கு வீட்டுக்கு போகிற நேரம் தார என்ன இப்போ நான் கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் நெட்ட வெளியே தான் சாப்பிட்டு முடிப்பா. அம்மா நீங்கள் எல்லாம் ஒரு அம்மாயா அம்மா, எல்லா அம்மாயும் பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிட்டுன்னு நினைப்பாங்க. நீங்கள் மட்டும் சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குதுன்னு கொண்டு வாங்க. 4 பிளேட் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, இனி நீ சாப்பிட்டது போதும். நெட்டவள்ளி எப்படி நெட்டவள்ளி உன்னால் எல்லா ஸ்வீட்ஸையும் சாப்பிட முடியுது? எனக்கு எங்கள் அம்மா பண்ணுற ஸ்வீட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே கொஞ்சம் ஸ்வீட்ஸ் தான் பண்ணுவாங்க, நான் எல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லி. இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணாங்களா, அதனால நிறைய சாப்பிட்டுட்டேன். சரி சரி, நம்ம வீட்டு வெளியில் போய் பட்டாசு எல்லாம் விடலாம். ஆனாலும் எனக்கு டவுட்டாகவே இருக்குது, நெட்டவள்ளி எப்படி தான் இவ்வளோ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டானே தெரியல. எனக்கு ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிட்டாலே ஒரு மாதிரி வாமிட் வரது போலே இருக்கும். பூமாரி யாரு பூமாரி இந்த 2 ஆண்டியையும் கூப்பிட்டா? நாங்க தான் நெட்டவள்ளி, நீ தானே சொல்லுவ இந்த 2 ஆண்டியை கூட நியூ இயர் செலிப்ரேட் பண்ண ஆசையா இருக்குன்னு சொல்லுவே இல்ல, அதனால தான் நாங்க வந்து பஸ் ஸ்டாப்ல போய் இந்த 2 ஆண்டியுமே இந்த கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அழகா எங்கள் அம்மா பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த 2 ஆண்டிக்கும் கொடுத்துருக்கலாம். பாவம், இவங்க வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கே நல்லா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆமா நெட்டவள்ளி, உங்க அம்மா சொன்னாங்க இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வீட்ல இருக்குன்னு, அதை இந்த 2 ஆண்டிக்கும் கொடுக்கலாம் என்ன? அது உங்க எல்லாருக்கும் இல்லை சொன்னாங்க. பரவாயில்ல, நாங்க இந்த 2 ஆண்டிக்கும் தான் கொடுக்க போறோம். வாங்கடே, டைம் ஆகுது, எல்லாரும் கம்பி மத்தாப்பூ விடலாம். ஆண்டி ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் விடுங்க என்ன? ரொம்ப தேங்க்ஸ் பிள்ளைகளா, இதுவரை யாருமே எங்க கூட நியூ இயர் எல்லாம் செலிப்ரேட் பண்ணதே இல்லை, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா செலிப்ரேட் பண்றீங்க. ஆமா பிள்ளைங்களா, நீங்க நல்லா இருக்கணும். நெட்டவள்ளி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம். ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.